ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன், டெய்லியும் அலிப்பிரி நடைபாதை ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கிடைக்கக்கூடிய 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை நீங்க எப்படி வாங்குறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும், அது கூடவே டிடிடில இருந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன, அங்க இருக்கக்கூடிய ரெயின் அப்டேட், அது கூடவே தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இது போல திருமலை தரிசனத்துக்கு தேவையான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸை ரெகுலரா போஸ்ட் பண்றோம். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டன்டா கிடைக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், அங்க இருக்கக்கூடிய லைவ் அப்டேட் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வேணும்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன், டெய்லியும் அலிப்பிரி நடைபாதை கிட்ட கொடுக்கக்கூடிய 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தரிசன டிக்கெட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு, ஒரு சில பேருக்கு இதை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் அப்படிங்கிற ஹோமம் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆஃப்லைன்ல டெய்லியுமே இதுக்கான டிக்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன்லயே ஒவ்வொரு மாசத்துக்கு முன்னாடி ஓபன் பண்ணுவாங்க. இந்த மாசம் 26ஆம் தேதி, அதாவது நேத்து டிசம்பர் மாசத்துக்கான புக்கிங்ஸ் ஓபன் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேர் இதுக்கான டிக்கெட்ஸ் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு ஸோ அதை பத்தியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன்லயும் கிடைக்கும், ஆஃப்லைன்லயும் கிடைக்கும். இப்ப நான் சொல்ல போற மெத்தடு ஆஃப்லைன் மெத்தடு தான். ஆன்லைன்ல என்னால புக் பண்ண முடியல, எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெய்லியுமே நீங்க அலிப்பிரி நடைபாதை ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வீக் டேஸா இருந்தா காலையில ஒரு 5ல இருந்து ஒரு 6 மணி அதுக்குள்ள போற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த இடத்துல கவுண்டர்லாம் தனியா கிடையாது. முன்னாடி வெயிட் பண்றவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஆன்லைன்ல புக் பண்ற எல்லாருமே ஹோமம் அட்டன் பண்றது இல்ல. சப்போஸ் ஒரு நாளைக்கு 150 டிக்கெட் ஆன்லைன்ல கொடுக்குறாங்கன்னா அதுல ஒரு 100 பேர் தான் வராங்க, 50 பேர் அட்டன் பண்ண வரல அப்படின்னும் போது அந்த 50 பேருக்கான டிக்கெட்டையும் ஆஃப்லைன்லயும் ப்ரொவைட் பண்றாங்க. அதனால ஒரு 50ல இருந்து 100 அப்படின்ற ஆவரேஜ்ல டிக்கெட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. வீக் டேஸ்ல போறீங்கன்னா காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் அங்க இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு 7 மணிக்கு மேல டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைன்ல நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்ல புக் பண்ணவங்களை எல்லாம் செக் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்லைன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 1000 ரூபாய் நம்ம பே பண்ணி இந்த ஹோமம் டிக்கெட்டை நம்ம வாங்கிக்கணும். இது வாங்குறதுக்கு உங்களோட ஒரிஜினல் ஆதாரம், அதுல ஒரு காப்பி ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய இன்சார்ஜ் அதே இடத்துல நம்ம கேஷ் மட்டும் தான் பே பண்ணணும். கேஷ் கொடுத்தீங்க, 1000 ரூபாய் கேஷ் கொடுத்தீங்கன்னா 2 பேத்துக்கு ஹோமத்துக்கான ஸ்லிப் கொடுத்துருவாங்க. உங்களோட ஆதார்ல பின் பண்ணி அந்த ஸ்லிப்பை நீங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹோமம் 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நடக்கும். ஸோ கண்டிப்பா 2 ஹவர்ஸ் நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். அந்த 2 ஹவர்ஸ் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஃபைனலா ஆன்லைன் புக்கிங் பண்ணவங்க, அதே மாதிரி ஆஃப்லைன்ல ஸ்லிப் வாங்கினவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட டிக்கெட்டை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீல் சைன் வச்சு கொடுப்பாங்க. ஸோ இதை வாங்கிட்டு போனீங்கன்னா தான் திருமலையில மத்தியானம் 3 மணிக்கு 300 ரூபாய் தர்ஷன் கியூல போகும்போது தனியா அங்க கேஷா ஒரு 600 ரூபாய் பே பண்ணி கவுண்டர்ல நம்ம 300 ரூபாய் டிக்கெட் வாங்கிக்கணும். சப்போஸ் நான் போற டைம்ல எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்குமான்னு தெரியல, இல்ல ஃபேமிலியா போற குழந்தையெல்லாம் இருக்கு, 300 ரூபாய் டிக்கெட்னா கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த டிக்கெட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா 2 பேர் மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். ஸோ இது கப்பிள் டிக்கெட் தான். இப்போ நான் சிங்கிளா தான் போறேன், 2 பேர்த்தோட பேமெண்ட் பண்றேன் அப்படின்னாலும் சில டைம் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனா இது கப்பிள் டிக்கெட் அப்படின்றனால நமக்கு மொத்தமா 1600 ரூபாய் வரும். கீழே அலிப்பிரி நடைபாதை கிட்ட 1000 ரூபாய் நம்ம கேஷா பே பண்ணி ஒரு ஸ்லிப்பு வாங்கிக்குவோம். 600 ரூபாயை நம்ம திருமலைக்கு போயிட்டு பே பண்ணி அங்க 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு சுவாமி தரிசனம் பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு அலிப்பிரி நடைபாதை கிட்ட கொடுக்கக்கூடிய ஆஃப்லைன்ல கிடைக்கிற 300 ரூபாய் டிக்கெட். யார் வேணாலும் வாங்கலாம். ஸோ இவங்க தான் வாங்கணுன்ற எந்த ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆன்லைன்லயும் நமக்கு கிடைக்கும். ஸோ அது முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி புக் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன்ல கிடைக்கலனா கூட இந்த ஆப்ஷன் இருக்கு, நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே பாருங்க, ஆன்லைன்ல புக் பண்ணதுலேயே உங்களுக்கு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டிப்பா ஹோமம் அட்டன் பண்ணோம், அது கூட உங்களுக்கு 300 ரூபாய் டிக்கெட். ஆன்லைன்லயே அப்படித்தான், ஆஃப்லைன்லயும் அதே மாதிரி தான். கண்டிப்பா எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். உங்களோட டிக்கெட்டை அங்க நீங்க வேலிடேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் திருமலால போயிட்டு நீங்க தர்ஷன் பார்க்க முடியும் அப்படின்ற விஷயத்த இதுல சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க ஃபேமிலியா போறவங்க, உங்ககிட்ட 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களையும் ஹோமத்துல உட்கார பண்ணி நீங்க ஹோமம் அட்டன் பண்ணிட்டு திருமலையில ஃப்ரீயாவே அவங்கள தர்ஷன் கூட்டு போகலாம். ஏஜ் ப்ரூஃப் மட்டும் ஏதாவது ஆதார் கார்டோ இல்லைன்னா ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
இந்த டிக்கெட் டெய்லியும் கிடைக்குது. ஸோ டெய்லி ஒரு 50லேருந்து 100 டிக்கெட் வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் தான் இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. சப்போஸ் அங்கே கிடைக்காது, க்ரௌடு இருக்கும், ஏன்னா ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு கொடுக்குறாங்க, ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் கூட சில டைம் டோக்கன்ஸ் வந்து தீந்துருது. அந்த மாதிரி இருக்க சமயங்களில் ஒரு அர்ஜென்ட்டான தர்ஷன் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிக்கெட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த ஹோமம் ஆன்லைனில் புக் பண்ணால் எப்படி இருக்கும், ஆஃப்லைனில் போகிறவங்களுக்கு எப்படி நடக்கும், இதை பற்றி லைவ் வீடியோ ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்ட அந்த வீடியோவையும் கூட செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது திருமலாவோட கிளைமேட் அப்டேட் இப்போ எப்படி இருக்குன்னா, ஸோ இதுதான். ஸோ லேட்டஸ்டான ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். லைவ் அப்டேட் உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது, சில டைம் மழையும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியாக போகிறவங்க இன்னைக்கு தர்ஷன் போனவங்க ஷேர் பண்ண வீடியோஸ் தான் நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் இன்னைக்கு வந்து தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேரடி சர்வ தரிசனம் பொறுத்த வரைக்கும் ப்ரெசென்ட்டாக லைனில் தான் போயிட்டு இருக்கதா டிடிடி அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு காலையில் 7:30 மணியோட ஸ்டேட்டஸ் படி 8 மணி நேரம் தான் ஆகுது. சர்வ தரிசனம் வந்து ஒரு 8 மணி நேரம் அப்படிங்கிறது நீங்கள் 5லேருந்து ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடலாம். க்ரௌடு ரொம்ப நார்மலாக இருக்குது. எஸ்எஸ்டி டோக்கனில் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகுது. 300 ரூபா தரிசனத்துக்கு 1லேருந்து 2 மணி நேரம் வந்து ஆகுது. அதே போல் நீங்கள் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ்த்திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஏர்லி மார்னிங் 2 மணிலேருந்து டோக்கன் கொடுப்பாங்க. நடைபாதை டிக்கெட் அலிப்பிரியில் கொடுக்கறதில்ல. ஸோ அலிப்பிரியில் வந்து நம்ம பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிட்டு நடந்து போகலாம், இல்லை அப்படின்னா பஸ்ஸில் கூட போகலாம். அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸ்ரீவாரிமெட்டில் வாங்குற டோக்கன்ஸ்க்கு மட்டும் கண்டிப்பாக நடந்து போயிட்டு 1200வது படிக்கிட்ட நீங்கள் வாங்கின அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் நீங்கள் இந்த எஸ்எஸ்டி டோக்கனில் போகிற தர்ஷனில் உங்களோட டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்களை வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் நேரடி சர்வ தரிசனத்தில் தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தையும் தரிசனம் போகிறவங்க நோட் பண்ணிக்கிங்க. 2025 பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்கிங்குமே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஜனவரி மாதத்துக்கும் பிப்ரவரி மாதத்துக்கும் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஹோமம் டிக்கெட் தான் இருக்குது. டிசம்பர்லேருந்து டூரிசம் டிக்கெட்ஸும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏபிஎஸ்ஆர்டிசி டிக்கெட்ஸும் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக தரிசனம் பார்க்கலாம். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, வைகுண்ட துவார தரிசனத்துக்கு கை குழந்தைகள் தரிசனம் கேன்சல் பண்ணியிருக்காங்க, அதனால எங்களோட 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களை கூட்டு போனால் அதுவும் கேன்சலான்னு சொல்லிட்டு. அது எல்லாம் எப்பவும் போல தரிசனத்துக்கு ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ இந்த கை குழந்தைங்கிறது ஒரு சிறப்பு தரிசனமாக ஆஃப்லைனில் டிக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் கேன்சலே தவிர மற்றபடி நீங்கள் தாராளமாக உங்களோட குழந்தைங்களை உங்களுக்கு டிக்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இதுவுமே நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன்லாம் சொல்லாதீங்க, நான் நேற்று கூட வந்து 1300 எவ்வளவோ சொன்னார் அமௌண்ட்டு, நான் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வாட்ஸ்அப்பில் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. நான் எப்போவுமே சொல்கிறது அஃபீஷியல் வெப்சைட்டில் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணுற நம்பரோ இல்லை நீங்கள் ஏதாவது மடங்களில் கேட்குறீங்க, அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் அனுப்புங்கன்னு சொன்னால் அனுப்பாதீங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து யாரும் வந்து மற்ற மடங்களில் அமௌண்ட் வந்து வாங்குறதில்ல. அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணி சொன்னால் அப்படின்னா நீங்கள் அந்த தர்ஷன் அன்னைக்கு வாங்க, ரூம் இருந்தால் பார்த்துக்கலான்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நேராக நம்ம போயிட்டு அந்த ரூம் ரிசப்ஷனில் பேசி அவங்க ரூம் கொடுத்தாங்கன்னா அப்போ பே பண்ணுறது வேறு விஷயம். அது இல்லாமல் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயோ வேறு எதுலேயுமே பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷனோட அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் புக் பண்ணி ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காங்க, எந்த இஷ்யூவும் இருந்ததில்லை. இதில் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ரிசிப்ட் வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்க வந்து செக்இன் டைம் செக் அவுட் டைம் அப்படின்றத ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா செக்இன் அப்படின்றது காலையில் 9 மணி கொடுத்துருந்தாலும் சில வேளை நம்ம மத்தியானம் 1 மணியோ 2 மணி போனால் கூட அலோவ் பண்ணிடுவாங்க, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு செக் அவுட் வந்து பண்ணணும். ஸோ அதுதான் அவங்களோட மெயின் விஷயமா இருக்கும். அதனால நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிங்க. இப்போதைக்கு நமக்கு ரூம் வந்து இந்த நான் ஏசி ரூம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து 900க்கே உங்களுக்கு இருக்கும். பிப்ரவரி மாதத்துக்கு கூட நமக்கு புக்கிங்ஸ் வந்து 1-2 ரூம் தான் இருக்குது, மற்றதெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதே ஏசி ரூம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பிப்ரவரி மாதத்தில் கூட ரூம்ஸ் இருக்கும், செக் பண்ணி பார்க்கலாம். டிசம்பர் அதே மாதிரி பாருங்கள், பிப்ரவரியில் ரூம்ஸ் இருக்குது. ஸோ இதோட காஸ்ட்ன்றது உங்களுக்கு வந்து ஏசி ரூம்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி இதெல்லாமே கொடுப்பாங்க.
இந்த இடத்துல செக்இன் வந்து எந்த டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் இது வந்து கேட்பாங்க. 2 பேர் கொடுத்துக்கலாம். சில டைம் ஒரு ஆள் கூட ஸ்டே பண்ணலாம். ஆனால் ரீசெண்டாக ஒருத்தர் ஸ்டே பண்ண போனப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஃபார்ம்ல சைன் பண்ணி கொடுங்க, டிக்ளரேஷன் கொடுங்க, உங்களோட ஃபேமிலியில யாருக்காவது கால் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஸ்டே பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு விஷயம் இருக்கு. இந்த ரூம் பாருங்க 2500 போட்டிருக்காங்க. பிளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து உங்களுக்கு 2800 வரும். இதுலயே வந்து உங்களுக்கு செக்இன் அதே மாதிரி செக் அவுட் டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல புக் பண்ற மெயின் பர்சனோட பேர், இமெயில் ஐடி அண்ட் உங்களோட ப்ரூஃபும் நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஓடிபி ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுல பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா ரூம் வந்து கேன்சல் பண்ண முடியாது, ரீஃபண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த ரூமுக்கு காஷ் அண்ட் டெபாசிட் நம்ம ஆன்லைன்ல கட்ட தேவையில்லை. அங்க நம்ம போயிட்டு ரூம் எடுக்கும்போது அங்க இருக்க மேனேஜர் கிட்ட கொடுத்து நம்ம அங்கேயே வந்து காஷ் அண்ட் டெபாசிட்டை நம்ம ரூம் வந்து வெக்கேட் பண்ணும்போது வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் ப்ரொசீஜர். அதே மாதிரி நோ ரீஃபண்ட், நோ கேன்சலேஷன். ஒன்ஸ் நம்ம இந்த வெப்சைட்ல பண்ணிட்டோம், கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா கேன்சலும் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணாலும் நமக்கு ரீஃபண்ட் வந்து கிடைக்காது. அதே மாதிரி இதுல இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து கேதர் பண்ணிக்கலாம். இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் தான். ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த இடத்துல வாட்ஸ்அப்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப்பை நம்ம கூட ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி போயிட்டு அவங்க கிட்ட சேட் பண்ணி சப்போஸ் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க பண்ணாதீங்க. இந்த வெப்சைட்ல நம்ம இந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம யூஸ் பண்ணி இதில் பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுக்கான ரிசிப்ட் இருக்கும். ஒவ்வொரு பேஜும் நீங்க ஃபில் பண்ணும்போது ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட் தான், தேவைப்பட்டா யூஸ் பண்ணுங்க. பிப்ரவரி மாசத்துக்கு ஓரளவுக்கு ரூம்ஸ் வந்து இருக்கு. நான் ஏசி ரூம்ஸ் வந்து கிடையாது. மற்ற ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வைகுண்ட ஏகாதசி பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் நேத்தே ஷேர் பண்ணி இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான் இப்ப முடிஞ்சிருக்கு. இப்போதைக்கு சாதாரண பக்தர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த மீட்டிங்ல வந்து எப்படி டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்றது, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கணும்ன்றத பத்தி கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க. அது அடுத்த மாசத்துல நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ள கண்டிப்பா அதோட அபிஷியல் அப்டேட் நமக்கு தெரிஞ்சிடும். வந்தா ஷேர் பண்றேன். 300 டிக்கெட் கண்டிப்பா ஓபன் பண்ணுவாங்க. ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. மற்ற டிக்கெட்டுகள் என்ன ஆப்ஷன் பண்ணுவாங்க, நேரடி சர்வதர்ஷனமா விடுவாங்களா இல்ல எஸ்எஸ்டி டோக்கனா கொடுப்பாங்களான்றது இந்த போர்ட்ல புதுசா வந்திருக்க மெம்பர்ஸ் என்ன டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் பக்தர்களுக்கு அது ஃபேவரா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.